வந்தால் டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஸ்வீட்டு, ஒரு ஸ்நாக்கு. பாருங்கள், நல்லா மஷ்ரூம் வெந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிறது எல்லாமும் நல்லா குக்காக இருக்குது. செம்மங்க இது. இந்த மஷ்ரூமோட அந்த ஸ்டெம்ஸோட அந்த போர்ஷன் இதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, மேலாக்க வேணுமுன்னா கொஞ்சம் நிறையா அப்படி இப்படி நல்லா மேலாக்க வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலேயே அந்த கிரேட் பண்ண சீஸை அப்படி தூவிடலாம். கொஞ்சம் ஜாகிரதையாக தான் வைக்கணும். உடனே வச்ச உடனே ஒட்டின்றது. இது கடையில் சாப்பிட்ற மாதிரி, கடையில் இது மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி விட்டு வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்காது. இது நல்லா சுண்ட இதாகட்டும். இதை நான் ரசகுல்லா பண்ண போகிறேங்க. இப்படி அழுத்தி அழுத்தி இதாங்க ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த பால் பதத்துக்கு வந்தாச்சு. நான் இந்த ஸ்மூத்தாக மேலே இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 5 அந்த ஷேப்புக்கு, ஒரு 2 இந்த ஷேப்புக்கு பண்ணி வச்சுருக்கேங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இதை நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். குக்கர் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதை நம்ம இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடுறேங்க. இப்போ பார்க்கலாம், திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இருக்குங்க, நல்லா வெந்து போச்சுங்க. சுட சுட சாப்பிட்டா நல்லாவே இருக்குங்க. இன்னும் கூட சீஸ் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மஷ்ரூம் வச்சு ஒரு சின்ன ஸ்நாக் ஒன்று பண்ணுறேன். அதுக்கு மஷ்ரூம்ஸ் ஒரு பேக்கெட்டில் இவ்வளோ தாங்க கிடச்சிது. எல்லாத்துக்கும் ஒரு காம்பு மாதிரி இப்படி இருக்கும் இல்லையா, அதை இப்படி பத்திரமா ஷேப் போகாத அளவுக்கு பத்திரமா எடுத்துட்டு, இல்லை மேலாக்க ஒரு தோல் மாதிரி இருப்பது லைட்டாக எடுத்துட்டு மொத்தமாக நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஈரம் ஆறுற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இப்படி இந்த ஃபில்லிங் போகிறதுக்காக, இந்த மாதிரி பெருசாக இருக்குதுன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை, இருக்கும் கேப்பு. பட் இதுவே சின்ன சின்ன இதில் கொஞ்சம் கம்மி தானே இருக்கும் கேப்பு. அதை எப்படி விரலில் நான் கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே கருப்பாக இருக்கிறது எனக்கும் ஃபஸ்ட்டில் தெரியாதுங்க. ரொம்ப பயப்படுவேன், இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கட் பண்ணி போட்டுருவேன். ஆனால் சொன்னாங்க அது ஒன்றும் பயம் இல்லை, அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் கட் பண்ணி விட்டப்புறமா கூட, நம்ம வாஷ் பண்ணி வச்சப்புறமா கூட கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது கொஞ்சம் கருப்பாக மாறிடும். அதனால் ஒன்றும் பயம் இல்லை, அது தூக்கி போட வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்து உடையாமல் பண்ணிக்கோங்க. இது உடஞ்சிரும் சம்டைம்ஸு. ரொம்ப நிதானமாக பண்ணணும். ரொம்ப ஃப்ளிம்ஸியான இது இல்லை, நிறைய நீர் விடுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படி நான் எல்லாத்தையும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கேப் விட்டு வர்ற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டெம்ஸ் இருக்குல்ல, இதை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நம்ம இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இது ஸ்டஃபிங்க்கே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேங்க அந்த ஸ்டெம்ஸை. இப்போது நம்மளுக்கு மஷ்ரூம்குள்ளே கேப் கம்மி தான் இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டொமேட்டோ, ரொம்ப கொஞ்சமாக தான், அந்த பெங்களூர் டொமேட்டோ சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த கெட்டியாக இருக்கிற பழத்தை கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை அந்த ஸ்டஃபிங்க்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா உள்ளே ரொம்ப கேப் கம்மி தானே. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பன்னீர் துருவி வச்சுருக்கேன் அது, அப்புறம் இந்த மஷ்ரூமோட அந்த ஸ்டெம்ஸோட அந்த போர்ஷன், அது எல்லாத்தையும் இப்படி கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு, மிளகுத்தூள், கரம் மசாலா,
சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு காரம் வேணும்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் போடணும் போல் உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா போட்டுக்கோங்க. மஷ்ரூமுக்கு ரொம்ப தேவையில்லை, அது குயிக்காக வெந்துடும். இப்போ இதை நான் பச்சையாகவே தான் அப்படியே ஸ்டஃப் பண்ண போகிறேன். நான் எதுவும் வதக்கி கிதக்கி எல்லாம் பண்ணலை. மேக்ஸிமம் என்ன ஸ்டஃப் பண்ண முடியுமோ எவ்வளோ ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உடையாத அளவுக்கு பத்திரம். நான் இது அப்படியே உடஞ்சிரும். இதுதாங்க லாஸ்ட். இது இப்படி எல்லாத்துக்கும் மேலாக்க வரைக்கும் இந்த இது மசாலா வந்துட்டு கலந்து விட்ட மசாலா வேஸ்ட் பண்ணாமல் வச்சிடுறேங்க. காட்டுற அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த சீஸு அதை நான் நல்லா கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலேயே அந்த கிரேட் பண்ண சீஸை அப்படியே தூவிடலாம். தூவிட்டு இப்போ நான் ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிட்டேன். அதில் இந்த அளவுக்கு பட்டர் நல்லா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இப்படி இது பண்ணிக்கலாம். பட்டர் கரைஞ்சி வச்சு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன் ஸ்டவ்வை. அப்படியே இதை வச்சிடுறேன். ஒன்று ஒன்றா வச்சுட்டு வந்துடுறேன். எல்லாத்துக்கும் சீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். மேலாக்க அப்படி நான் மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் ஃப்ளேம்ஸு மீடியமில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். திறந்து கொஞ்சம் ஏற்றிக்கலாம் நினைக்கிறேன். நான் இது ஹீட்டு நல்லா பெருசாக ஏற்றுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்குது. சுண்டை இதாகட்டும். இதை நம்ம திருப்பி எல்லாம் போட போகிறதில்ல, ஆனால் வெந்துடும். இது மஷ்ரூம் தானே, நம்ம கிட்டே கொண்டு வந்துடலாம். இப்படி மூடி வச்சிடுறேங்க நான். சரி, தண்ணி வைக்கட்டும். அது வரைக்கும் மூடாமல் இருக்கலாம். மூடனா தண்ணி வரலாம் இல்லையா. இப்போ நான் மூடிட்டு மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுற போகிறேங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். 5 நிமிஷம் கழிச்சுட்டு திறந்து பார்க்குறேங்க. பாருங்க, இப்படி வந்துருக்குது. ஸோ இது நல்லா இப்படியே இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது மஷ்ரூம் தானே வெந்துட்டுருக்கும். இன்னும் இந்த ஹீட்டுக்கை கூட இது நல்லா வெந்துடலாம். நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸோ கழிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மூடி வச்சிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இருக்குங்க. பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம் வருதான்னு. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு காட்டுறேங்க. பார்க்கலாம். வருதுங்க, வர்றதுக்கு என்னமோ. ஆனால் மஷ்ரூம் நல்லா வெந்திருக்குங்க அழகா.
இதை பாருங்கள், நல்லா மஷ்ரூம் வெந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிறது எல்லாமும் நல்லா குக்காக இருக்குது. நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். சூடாக தான் இருக்குது. நல்லா வெந்து போச்சுங்க. சுட சுட சாப்பிட்டா நல்லாவே இருக்குங்க. இன்னும் கூட சீஸ் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் மட்டசமாக தான் போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் சீஸ் போட்டுட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்துட்டு நான் ரசகுல்லா பண்ண போகிறேங்க. அதுக்கு பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டுலேயும் சரி பன்னீர்லேயும் சரி ஈரம் இல்லாத நல்லா இது பண்ணிட்டு இப்போ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு பால்ஸ் வர்றதுக்காக நம்ம அதை நீட் பண்ணிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். இப்படி அழுத்தி அழுத்தி தாங்க ப்ரெஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம இப்படி பண்ண தான் அது அந்த பக்குவத்துக்கு வரும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரப்பதம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாகி ட்ரை ஆக தான் அது அந்த அந்த பால்ஸ் வர்றதுக்கு கரெக்டாக பக்குவத்துக்கு வரும். நான் இப்படி தான் பிசைறது நல்லா இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இப்போ இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ஈரப்பதம் இல்லைன்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த கையில் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் தெரியும் இல்லையா, ஈரம் இல்லாத அளவுக்கு. இப்போ இதை இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா பார்க்கலாம் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணிக்க முடியுதா பாருங்கள். இந்த இப்படி தான் இருக்கும். அது நம்ம ஜென்ரலாக கூட நம்ம ரசகுல்லாவில் அது அப்படி தான் இருக்கும். இந்த பால் பதத்துக்கு வந்தாச்சு. நான் இந்த ஷேப்லேயே ஒரு என்ன ஷேப்போ அது நம்ம இஷ்டம் தாங்க. உங்களுக்கு நல்லா இந்த ஸ்மூத்தாக மேலே இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் ஒரு 100 கிராம் தாங்க எடுத்திருக்கேன். சுகர் நல்லதில்லை தான், பட் அப்பப்போ நம்மளுக்கு வாய் கேட்க தானேங்க செய்யுது, நம்மளும் மனுஷங்க தானே. அதனால் எப்பாவது ஒரு வாட்டி சாப்பிட்றது, கொஞ்சமாக சாப்பிட்றது எதுவுமே தப்பு இல்லை. அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு நான் பண்ணுறேங்க. மொத்தத்தையும் நல்லா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு ரவுண்டு ஷேப்புக்கு இது இப்படி பண்ணுறச்ச நல்லா அந்த ஸ்மூத்னஸ் வரணுங்க. மேலே விரிசல் மாதிரி ரொம்ப இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. விரிசல் இருந்தால் அப்புறமா அது சிரப்பில் ஒரு வேளை மிக்ஸ் ஆகிடலாம். குலோப்ஜான் மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வராதுங்க. லொடக்குன்னு தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் பண்ணிக்கணும். நான் அப்படியே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஒரு 5 அந்த ஷேப்புக்கு, ஒரு 2 இந்த ஷேப்புக்கு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதில் இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரசகுல்லாவுக்கு பெருசாக திக்காக இருக்காது இல்லையா, சிரப்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நான் நல்லா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. பாயில் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இதில் நம்ம இந்த உருட்டி வச்ச இந்த இதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடி எல்லாம் போடலைங்க. சில பேர் மூடி போட்டு ஒரு 1 hour, ஒரு 1 விசிலோ 2 விசில்ஸோ வச்சு கூட ஆஃப் பண்ணுறாங்க. பட் நான் அது பண்ணலை இது வரைக்கும். அந்த மாதிரி நான் இதை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக காற்று போகிற மாதிரி வச்சுட்டு சும்மா விசில் இருக்குது இதோட, அவ்வளோதான்.
கொஞ்சம் காற்று போகிற மாதிரி இப்படி வச்சுட்டு இதை அப்படியே வேக வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்க உப்பி வருது பாருங்க, பால்ஸு வருது. இன்னும் நல்லா இதாகட்டும். கொஞ்சம் காற்று போகிற மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதை நம்ம இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடுறேங்க. இந்த சூடுக்கே இது இன்னும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்கு அண்ட் ஒரு ஸ்வீட்டுங்க. ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 1 hour ப்ரிப்பரேஷன்லேருந்து பண்ணுறது வரைக்கும் 1 hour போருங்க. யாராவது வந்தால் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஸ்வீட்டு ஒரு ஸ்நாக்கு. பாருங்கள் நம்ம இதில் அப்படியே கடையில் நான் ஆல்ரெடி குத்திட்டேன் காட்டுறதுக்காக, வீடியோ கிளிப் இதாச்சு. இப்படி நம்ம அப்புறம் கடையில் சாப்பிட்ற மாதிரி, கடையில் இது மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்.